அலையன்ஸ்லேருந்து நீங்கள் வெளில வந்துட்டுன்றதை வந்துட்டு பல விஷயங்களில் வந்து உறுதிப்படுத்தினீங்க. ஆனால் உங்களை தவிர அதிமுக நிர்வாகிகள் யாருமே பிஜேபியை வந்து விமர்சனம் பண்ணுறதோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்க்க முடியல. இந்த தேர்தல் வந்து மத்திய அரசு, அதாவது மத்திய அரசு தீர்மானிக்கக்கூடிய தேர்தல். ஸோ பாஜகவை அட்டாக் பண்ணி அதிமுக பிரச்சாரம் செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக இப்போ இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ஒரு திமுக வந்து ஒரு மாற்று அரசு. திமுகன்றது ஒரு என்ன சொல்கிறதுனா எங்களுக்கு பிடிக்காத ஒரு அரசு. திமுகவை பொறுத்தவரை மக்கள் விரோத அரசு. திமுகவை பொறுத்தவரை போதை வந்து தவழுகின்ற அரசு. திமுகவை பொறுத்தவரை சட்ட ஒழுங்கு சீர்கெட்ட அரசு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய வண்டலூரில் ஒன்றிய செயலாளர், அந்த ஒன்றிய செயலாளர் திமுக ஒன்றிய செயலாளர் அவருக்கே பாதுகாப்பு இல்லை. அவரை வெடிகுண்டு வீசி வெட்டி தாக்குதல் பண்ணிவிட்டு கையும் எடுத்து வெட்டி தூக்கின்னு போயிட்டானுங்க. இப்போ அப்படிப்பட்ட ஒரு மோசமான அளவுக்கு வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு வந்து சீர்குலைந்திருக்கின்ற ஒரு நிலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ தலைமைச் செயலகத்திலேயே செக்ரட்டரியேட்லேயே வெடிகுண்டு வீச போகிற சொல்லி ஒரு மிரட்டல் இருக்குது. இப்போ அங்கே பார்த்தா அந்த சைடு போக முடியல. போலீஸில் எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தமிழ்நாடே பார்த்திங்கன்னா ஒரு வெடிகுண்டு கலாச்சாரம், அதே போன்று போதை கலாச்சாரங்கள், சட்ட ஒழுங்கு சீர்குலைவு இருக்கிற நிலையில் மோசமான மாநிலம். இந்தியாவில் த ஒஸ்ட்டு ஸ்டேட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஆளுகின்ற இந்த விடிய அரசு ஆளுகின்ற தமிழ்நாடு தான். அந்த வகையில் உங்கள் பாயிண்ட்டுக்கு வரும். அந்த வகையில் எங்களுடைய வந்து அந்த அரசு பொறுத்தவரை எங்களுக்கு பிடிக்கலாம் கூட, தமிழ்நாட்டு நலன் அடிப்படையில் மத்திய அரசு பொறுத்தவரை இன்றைக்கி கிட்டத்தட்ட 1,42,000 கோடி ரூபாய், அதாவது வந்து சென்ட்ரல் ஃபண்ட்லேருந்து விடுவிச்சிருக்கு. அதில் தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஃபண்டு எவ்வளோ? மொத்தமே வந்து 7,000 கோடி தான் கொடுத்துருக்காங்க. அதே வந்து உத்தரப்பிரதேஷ்க்கு 25,000 கோடிக்கு மேலே கொடுத்துருக்குறாங்க. அப்போது நம்முடைய மாநிலத்திலேருந்து வரி வருவாய் மூலமாக மத்திய அரசுக்கு போவது பல லட்சம் கோடி. அடைப்பதோ யானை பசிக்கு சோளப்பொரி, புரியுதுங்களா? இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை விட வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு துரோகம் மத்திய அரசு நிச்சயமாக செய்யக்கூடாது. ஏன்னா இவங்க 17 வருஷம் இருந்து எங்களை மாதிரி கூட பேசல, ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு அந்த காலகட்டத்தில் இருந்து தமிழ்நாட்டுக்கு எந்த நலன் பதிக்கல. உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன். சேல் டேக்ஸ்லேருந்து வேட் மாறிச்சு. சேல் டேக்ஸ்லேருந்து வேட் போகும்போது அப்போ 7,000 கோடி நமக்கு தரணும். அம்மா பல முறை நேரில் வந்து பிரைம் மினிஸ்டர் வலியுறுத்தினாங்க. பல முறை வந்து நாங்கள் வந்து அம்மா சார்பில் நாங்கள் போய் வலியுறுத்திருக்கோம். ஆனால் அந்த 7,000 கோடி தரவே இல்லை. அப்போ ஏன் காரணம் என்னென்னா ஏடிஎம்கே கவர்மெண்ட் தானே ரூல் பண்ணுது, நாம் எதுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற காழ்ப்புணர்ச்சி. ஆனால் எங்களுக்கு அந்த காழ்ப்புணர்ச்சி கிடையாது. மக்கள் நலன் சார்ந்த அடிப்படையில் அது மத்திய அரசு வந்து ஒரு பாராபட்ச தன்மையோடு, ஒரு மாற்றாந்த மனப்பான்மையோடு வெண்ணெய் ஒரு கண்ணிலையும் சுண்ணாம்பு ஒரு கண்ணிலையும், வடக்குக்கு நிலையம், தமிழ்நாட்டுக்கு ஒரு நிலையம், வடக்குக்கு ஒரு நிலையம், தமிழ்நாட்டுக்கு ஒரு நிலையம், அந்த நிலையை வந்து நிச்சயமாக வந்து இந்த மத்திய அரசை பொறுத்தவரை கண்டிப்பாக ஏற்படுத்தக்கூடாது. அதை வரி பகிர்வுன்றது வந்து ஒரு சீரானதாக, ஒரு நியாயமானதாக, சம அளவில் இருக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை. ஆனால் இதை கூட அவங்க வந்து கேட்க வந்து சும்மா சொல்லுவாங்க ஒழிய இதுக்கு எந்த அழுத்தமும் கொடுக்க மாட்டாங்க. அதனால் முழுக்க தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற, தமிழ் மக்களை வஞ்சிக்கின்ற ஒரு ஆட்சி, ஒரு கட்சினா திமுக தான். ஓகே.